கேள்வி வார்த்தைகள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்ன, எப்பொழுது, எங்கே, ஏன், யார், இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்குறது, ஒரு வாக்கியத்தில் இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தி அது கேள்வி வாக்கியமாக சொல்கிறது. இப்போ வாட் என்ன, வென் எப்பொழுது, வேர் எங்கே, ஒய் ஏன், ஹூ யார், ஹூஸ் யாருடையது, விச் எது, ஹவ் எப்படி, ஹூம் யாரை. இந்த வார்த்தைக்கெலாம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கீழே பாருங்களேன், எதற்காக, எதற்கு, எதனால், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு 9 வார்த்தைகளுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வாட் என்ன, எப்பொழுது, எங்கே, ஏன், யார், யாருடையது, எது, எப்படி, யாரை, இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை பயன்படுத்தி எப்படி கேள்வி அமைக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், கண்டினியூஸில் எப்படி கேள்வி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஓகே, ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். கேள்வி அமைக்கிறதுனா ஆம் ஐ ரைட்டிங், வெர்பத்துக்கு முன்னாடி போகணும். ஆம் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா. யூ ஆர் ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். ஆர் யூ ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்களா. இது நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஆர் யூ, நீங்கள் இருக்கிறீர்களா. ஆர் யூ ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்களா. ஆம் ஐ, நான் இருக்கிறேனா. ஆம் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா. அப்படியே இந்த WH கொஸ்டின் இந்த இடத்துல போடுங்க. வாட் ஆம் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டிருக்கிறேன். வென் ஆம் ஐ ரைட்டிங், எப்பொழுது நான் எழுதி கொண்டிருக்கிறேன். வேர் ஆம் ஐ ரைட்டிங், எங்கே நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த கேள்வி வார்த்தைகளை போட்டு அப்படியே எழுதிடலாம். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பி வெர்பை போட்டால் கொஸ்டின் வார்த்தை வந்துடும். அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி வார்த்தையை போட்டுடணும். வாட் ஆம் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டிருக்கிறேன். வென் ஆர் யூ ரைட்டிங், எப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். வேர் ஆர் வி ரைட்டிங், எங்கே நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒய் ஆர் தே ரைட்டிங், ஏன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேர் ஆர் தே ரைட்டிங், எந்த கேள்வி வார்த்தை வேணாலும் போடலாம். ஹவ் ஆர் தே ரைட்டிங், எப்படி அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஹவ் இஸ் ஹீ ரைட்டிங், எப்படி அவன் எழுதி கொண்டிருக்கிறான். ஹவ் இஸ் ஷீ ரைட்டிங், எப்படி அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். விச் இஸ் ஷீ ரைட்டிங், எது அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். ஹூம் இஸ் இட் ரைட்டிங், யாரை எது எழுதி கொண்டிருக்கிறது. ஹூம் இஸ் இட் திங்கிங், யாரை எது நினைத்து கொண்டிருக்கிறது. ஹூம் இஸ் இட் அரெஸ்டிங், யாரை எது கைது செய்து கொண்டிருக்கிறது. வேர் இஸ் இட் ஃப்ளைங், எங்கே எது பறந்து கொண்டிருக்கிறது. இப்படி வெர்பையும் மாற்றி போட்டுக்கலாம், கொஸ்டின் வடியும் மாற்றி போட்டுக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்லேயும் அதே தான். வாஸ் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருந்தேனான்னு பார்த்தோம். வாட் வாஸ் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, வாஸ் ஐ ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டு இருந்தேனா அப்படின்னு வரும். வாட் வாஸ் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டு இருந்தேன், இன்னும் முடியும். ஓகேவா. வாட் என்ன, வாஸ் ஐ ரைட்டிங், எழுதி கொண்டு இருந்தேன். ஸோ வாட்டுக்கு அப்புறம் அந்த பி வெர்பு தான் வரணும். ரைட்டுங்களா. கொஸ்டின் வேர்டு வாட், வென் எது வந்தாலும் அதுக்கப்புறம் வருது அந்த பி வெர்பாக வரணும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பி வெர்பு வரணும். அப்போ தான் அது கேள்வியாக மாறும். இப்போது வாட் வாஸ் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டிருந்தேன், அது ஒரு கேள்வி. வென் வேர் யூ ரைட்டிங், எப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள், இது வந்து ஒரு கேள்வி. இப்போது வென் யூ ஆர் ரைட்டிங் அப்படின்னா அது சென்டென்ஸ், அது கேள்வி கிடையாது. வென்னா எப்பொழுது, யூ ஆர் ரைட்டிங்னா அது சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். வென் ஆர் யூ ரைட்டிங்னா அதுதான் கேள்வி. ஸோ அந்த வெர்பு வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஆர் ரைட்டிங், யூ வேர் ரைட்டிங் அப்படின்றது சென்டென்ஸ் வந்து கேள்வியாக மாற்றணும்னா அந்த ஆறு வேர் இதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரணும். ஓகே, சரி. வாட் வாஸ் ஐ ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டிருந்தேன். வாட் வாஸ் ஐ ஈட்டிங், என்ன நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். வேர் வாஸ் ஐ ஈட்டிங், எங்கே நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி தான் ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் வரும். ரைட்டுங்களா. வாட் வில் ஐ பி ரைட்டிங், என்ன நான் எழுதி கொண்டிருப்பேன். வாட் வில் ஹீ பி ரைட்டிங், என்ன அவன் எழுதி கொண்டிருப்பான் அப்படின்னு வரும். ஓகே, இது மாதிரி நிறைய வெர்பு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நாட் போட்டு எழுதுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள். ஐ எம், நான் இருக்கிறேன். ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா. ஐ எம் நாட், நான் இருக்கவில்லை. ஐ எம் நாட் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை. யூ ஆர் நாட், நீங்கள் இருக்கவில்லை. யூ ஆர் நாட் ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. எப்படி கேள்வி அமைக்கிறது. ஆர் யூ நாட், நீங்கள் இருக்கவில்லையா. ஆம் ஐ நாட், நான் இருக்கவில்லையா. ஆம் ஐ நாட் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கவில்லையா. ஆர் யூ நாட் ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லையா. ஒய் ஆர் யூ நாட் ரைட்டிங், ஏன் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ரைட்டுங்களா. ஸோ நாட் அங்கேயே தான் இருக்கும், ஆர் மட்டும் முன்னாடி வந்துடும். ஹவ் ஆர் யூ நாட் ரைட்டிங், எப்படி நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஸோ இப்படி ப்ரெசென்ட் பாஸ்ட் எல்லாத்துக்குமே அதை போடலாம். ஐ வாஸ் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் நாட் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருந்ததில்லை. வாஸ் ஐ நாட் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருந்ததில்லையா. ஒய் வாஸ் ஐ நாட் ரைட்டிங், ஏன் நான் எழுதி கொண்டிருந்ததில்லை. ஒய்
வேர் யூ நாட் ரைட்டிங், ஏன் நீங்கள் எழுதி கொண்டு இருந்ததில்லை, ரைட்டுங்களா? ஸோ இப்படி வந்து கொஸ்டின்ஸ் நம்ம உருவாக்க முடியும். இப்போ கண்டினியூஸில் நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது, எப்படி இல்லைன்னு சொல்கிறது, எப்படி கேள்வி அமைக்கிறது, எப்படி WH கொஸ்டின் அமைக்கிறது அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். இது நல்லா தரவு பண்ணிட்டு வாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.